ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புல்லியன் நாட். நான் வந்து பேசிக் சிலபஸில் வந்து புல்லியன் நாட் ஆட் பண்ணல. பட் இந்த ஸ்டிச்சை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக புல்லியன் நாட் வந்து காட்டன் த்ரெட்டில் தான் போடுவாங்க. பட் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய ஷேட்ஸ் அண்டு கலர்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்குன்றதுனால நான் வந்து புல்லியன் நாட் வந்து சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் க்ரீன் அப்புறம் பிங்க் இந்த மாதிரி ஷேட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த புல்லியன் நாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் பிங்க்கே வந்து லைட்டர் ஷேடும் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி அந்த கேப்பட்டோரா நீடில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு நமக்கு இந்த நீடில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நாம் அதில் வந்து ரொட்டேட் பண்ணி தான் ஒரு பெட்டல் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த நீடில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் எந்த லென்த்து நமக்கு ஸ்டிச்சு வேணுமோ அந்த இடத்துல திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே பாயிண்டில் நம்ம வந்து நீடில் வெளியில் எடுக்கணும். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் நீடில் வெளியில் எடுக்கணும். இது வந்து ஃபுல்லாக நீடில் வெளியே எடுத்துடக்கூடாது. இந்த மட்டும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் நீடில் இவ்வளோ தூரம் வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த நீடில் வந்து இந்த விரலில் இப்படி தூக்கி பிடிச்சிடணும். நம்ம பிடிச்சிட்டு தான் நான் வந்து இந்த ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த விரலில் இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நூல் வெளியே எடுத்தோமோ அந்த நூலை தான் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். த்ரெட்டில் நீடில் இருக்க த்ரெட் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே இருக்கிறத எடுத்து நான் வந்து ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு விட்டிங்கன்னா அது பிரிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த இடத்த என்ன பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்ட்ஸு சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இந்த இடத்த வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த விரலால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி 2 விரலால் நல்லா பிடிச்சிக்கோங்க. மெதுவாக நீடில் வெளியே எடுக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொடுத்து நீடில் எடுத்திங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும். இந்த கார்னரில் இருக்க த்ரெட்டு வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்குற அளவுக்கு டைட்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியில் இழுத்துருங்க. இழுத்துட்டு அந்த எண்டு இருக்கு இல்லையா, இது எப்படியே விட்டால் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சு மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அந்த நீடில் உள்ளே விட்டு ஒரு ஸ்டிச்சை போட்டு லாக் பண்ண மாதிரி பண்ண போகிறோம். இதுதான் வந்து புல்லியன் நாட். தமிழில் வந்து இதை ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணும்போது புழு தையல்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சின்ன புழு மாதிரி இருக்குல்ல, அதனால் இது வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸு, லீவ்ஸு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இந்த லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நம்ம எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணுறோமோ அது டிசைட் பண்ணும். இந்த ஸ்டிச்சோட திக்னஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறோமோ அது. இப்போ நான் ஆப்போசிட்டில் த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து அங்கே நான் மேலே கொண்டு போகிறேன். இப்போ எங்கே எடுத்தனோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த அளவுக்கு இதுக்கு மேலே ஃபுல்லாக போகக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நீடில் வந்து விரலில் பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நல்லா வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 தடவை கூட ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கு விழுகாமல் இருக்கும். சிக்காயிடுச்சுன்னா உங்களுக்கு போட்ட ஸ்டிச்சே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி 2-3 சுற்றி முறுக்கி பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல வெளியே எடுக்கணுமோ அங்கே எடுத்துருங்க. எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஒரு பெட்டல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பூ மாதிரி போடுறீங்கன்னா, ஒரு பெட்டல் என்ன ரவுண்டு சுற்றுனீங்களோ அதே தான் அடுத்தடுத்த பெட்டல்ஸும் சுற்றணும். இப்போ 1 6, 1 7, 1 8 சுற்றுனீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை 6 தடவை சுற்றுனீங்கன்னா 6 தடவை சுற்றுனீங்கன்னா அதே தான் அடுத்த தடவையும் 6 தடவை, ஒரு தடவை 8ன்னா அடுத்த தடவையும் 8. அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நம்ம சுற்றணும். கொஞ்சம் லென்த்து முதல்ல எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீடில் வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பிகினராக இருக்கப்போ ரொம்ப லென்த் எடுக்காதீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக லென்த் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது நம்ம 2 டைப்பாக போடலாம். இது ஒரு மாதிரி மெத்தடு. இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கோ அதை
ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து வரும்போது கொஞ்சம் அந்த சிக்கு வர தான் செய்யும். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே உருட்டி உருட்டி விட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சு கரெக்டாக வந்து நின்றும். ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் வெளியில் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து லாக் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த மாதிரியும் போடலாம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்போ நம்ம பக்கத்தில் போடுறோன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் த்ரெட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது த்ரெட்டு காலியாகிடுச்சு அடுத்து எடுக்கிறீங்கன்னா தடவை எத்தனை த்ரெட்டு எடுத்தீங்களோ அதே தான் எடுக்கணும். அதே மாதிரி எத்தனை தடவை சுற்றுனீங்களோ அதே தான் சுற்றணும். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. நீடில் வந்து இப்படி அடியில் கொடுத்துக்கோங்க. த்ரெட்டுக்கு அடியில் இந்த லெஃப்ட் ஹேண்டால் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. நீடில் வந்து த்ரெட்டுக்கு அடியில் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அந்த பக்கம் சுற்றுவோம். இது இப்படி சுற்றணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீடில் வந்து எத்தனை தடவை வேணுமோ ஒரு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் நல்லா வேணுங்கிற அளவு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நீடில் வந்து எந்த இடத்துல எடுத்தோமோ அங்கேயே தான் பஞ்ச் கொடுக்கணும். நீடில் அதே இடத்துல உள்ளே இறக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை கீழே விடக்கூடாது. விட்டிங்கன்னா ஸ்டிச்சு வராது. விடாமல் என்ன பண்ணணும், அந்த லூப்பை பிடிச்சிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல எந்த லென்த்துக்கு நம்ம போட்டிருக்கோன்னு தெரியும் இல்லையா? எந்த லென்த்து வேணும் அப்படின்னு தெரியுதுல்ல, அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். நீடில் கீழேருந்து மேலே எடுத்து இந்த லூப் இருக்குல்ல, இதை வந்து அந்த நீடில் மாட்டி விட்டுறணும். மாட்டிட்டு நீங்கள் ஃபுல்லாக வெளியே எடுக்கும்போது ஈஸியாக ஒரு புல்லியன் நாட்டு வந்துடும். இது நார்மலாக ஃபஸ்ட்டு டைப் போட்டோம்ல, அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைப்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு 4x4 எடுக்கிறீங்கன்னா இது 3x3 கூட எடுத்துக்கோங்க. அதை விட உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடு ஈஸியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் நீங்கள் வந்து த்ரெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே சுற்றும் போது கவனமாக சுற்றுங்க. ஏன்னா இந்த விரலால் ஆள்காட்டி விரலால் மேலே சுற்றுறதையும் ஸ்டிச்சையும் பிடிச்சிக்கணும், கீழே சுற்றியும் கொடுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை ஸ்டிச் வேணுமோ அத்தனை ஸ்டிச்சு சுற்றிட்டு அந்த நீடில் அங்கே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை எடுத்து த்ரெட் நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இந்த லூப்பை அதில் மாட்டிட்டு இழுத்திங்கன்னா ஈஸியாக புல்லியன் நாட் வந்துடும். இந்த மாதிரியும் போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டுக்கும் வந்து எடுக்கும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது கம்மியாக எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதில் பார்க்க வேண்டியது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸு அண்டு லீவ்ஸு எல்லாமே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு தான் இது. பட்டு இதை வந்து ஆரியில் வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸில் நெக்லைனில் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம அடுத்து ஒரு ரோஸ் வந்து எப்படி போடுறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அது உள்ளே தான் நம்ம ரோஸ் போட போகிறோம். இங்கே மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து நான் ப்ரோ சர்க்கிள் வச்சு தான் யூஸ் பண்ணேன். இதில் அந்த 18 நம்பரை வச்சு இந்த சென்டரில் இருக்க சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார் வந்து நான் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்தேன். இப்போ எனக்கு இந்த ஃப்ளார் இருக்கிற இடத்துல நான் சர்க்கிள் போட்டுட்டேன். இந்த லீஃபு வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையானது லீஃப் தேவைங்கிறதுனால எடுத்துக்கிறேன். இது எப்படி நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறதுனா ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் வச்சு தான் எடுக்கணுங்கிறதுல இப்படி ஃபோனை வச்சு அடியில் வச்சு நல்லா பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு எடுத்திங்கனாலே நீங்கள் நல்லா வரைய முடியும். இதை பேப்பர் காப்பி ஆப்பில் போட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஷேக்கும் ஆகாது. ஈஸியாக நம்மளால் இதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். இல்லை நான் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறேன்னாலும் வரைஞ்சிடலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ட்ரேஸ் எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஈஸி மெத்தட் இது. சின்ன ஒரு பிக்சர் ட்ரேஸ் எடுக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்கு வந்து 5x5 வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சென்டரில் நீடில் வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல 2 சுற்றி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ரோஸில் வந்து சென்டரில் ஒரு பட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடாமல் ஒரு சின்ன பீடோ இல்லை ஸ்டோனோ வச்சுட்டு கூட இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் பார்க்கவே அழகாக இருக்கும். சின்ன ஸ்டோன் வச்சுட்டு இதுக்கப்புறம் வரதை நார்மலாக கண்டினியூ பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சென்டரில் மேலேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். திரும்ப அதே இதில் சென்டரில் கீழேருந்து நீடில் வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக இழுக்காமல் இந்த ஐ பார்ட் வரைக்கும் வச்சுட்டு இந்த மாதிரி விரலில் கீழே கொடுத்து 6 தடவை நான் சுற்றிக்கிறேன். இந்த இதுக்கு
இந்த பெட்டலுக்கு எனக்கு 6 தடவை சுற்றினா போதும். நான் 6 டைம் சுற்றிட்டு நீடில் வெளியில் எடுக்கிறேன். கொஞ்சம் அப்படி உருட்டி கொடுத்து எடுத்திங்கன்னா, ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு த்ரெட்டு சிக்காகாமல் வந்துடும். ரொம்ப பிகினராக இருக்கவங்க ரொம்ப லென்த் எடுக்காதீங்க. எடுத்துகிட்டு இது என்ன பண்ணணும், எங்கே நம்ம வெளியில் நீடில் ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அந்த இடத்துல திரும்ப குத்தி, 2வது எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல குத்திட்டு இந்த இடத்த சேஃபாக செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டாச்சு. ஸோ இந்த நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது. இந்த ஓரத்தில் ஒரு புல்லியன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு ஒரு புல்லியன் போட்டிருக்கேன்ல, இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஒரு புல்லியன் போட போகிறேன். இதில் வந்து இதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணி நீடில் எடுத்துகிட்டு அதே 6 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுக்குவோம். ஒரு தடவை என்ன போடுறீங்களோ அதே தான் அடுத்ததுலேயும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் ரோஸு. ஸோ இதில் வந்து 2 பெட்டல் சின்னதாக வர்ற மாதிரி போடுறேன்னா அது எல்லாமே 6 இது சுற்றி நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ரவுண்டு பெருசாகும், அப்போ நம்ம அதிகமாக்கிக்கலாம். இப்போ எனக்கு சின்ன ரவுண்டுங்கிறதுனால எனக்கு 6 இருந்தால் போதும். ஸோ நான் 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கு ஆகும் தான், கொஞ்சம் அதை பார்த்து பொறுமையாக எடுத்து விட்டு போட்டிங்கன்னா சிக்கு வராமல் நம்ம போட்டுக்க முடியும். ஒரு தடவைக்கு 2 தடவை த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பிரிஞ்சு போகாமல் ஈஸியாக நமக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் த்ரெட்டை நல்லா உள்ளே இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இறக்கிடுறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ரவுண்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு சின்ன பட்டு மாதிரி ஒரு மஞ்சில் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த லேயர் நான் போட போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 2 போர்ஷன் எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து அந்த ஹாஃபில் குத்தி எடுக்க போகிறேன். இப்போ இந்த மேலே ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ 2 இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நான் போட்ட த்ரெட்டுக்கு வந்து ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து குத்தி எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து நீடில் திரும்ப பஞ்ச் பண்ணி இந்த எந்த இடத்துல குத்துனோமோ அங்கேயே திரும்ப வெளியில் எடுக்கணும். ஸோ நீங்கள் போடுற ஸ்டிச்சோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவு டிசைட் பண்ணிட்டு நீடில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தடவை வந்து நான் 8 தடவை போடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு ரவுண்டு. ஸோ இது வந்து லென்த்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்னென்னா 8 தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதே இதுதான் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டு கலர்லாம் மாற்றலை, அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், லென்த் அதிகமாக வேணுங்கிறதுனால 8 தடவை வந்து நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2வது பெட்டல் நம்ம போடணும். அப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டோம் இல்லையா, அதில் பாதியிலேருந்து நான் எடுக்கணும். இப்போ இந்த பெட்டலோட சென்டரில் வெளியில் எடுக்கணும் நீடில். இந்த பெட்டலில் சென்டரில் நீடில் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு லென்த்து நமக்கு வேணுமோ அங்கே இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் அந்த இடத்துலேருந்து நீடில் நான் பஞ்ச் பண்ணி அந்த பக்கம் எடுக்க போகிறேன். இப்போது இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அதே தான். இப்போ தடவை 8 தடவை ரொட்டேட் பண்ணோம்னா இந்த தடவையும் 8 தடவை தான் ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் த்ரெட்டு வந்து எந்த இது எடுக்கணும்னா நீடில் இருக்க போர்ஷனில் இருக்கிறது எடுக்கக்கூடாது. நம்ம வெளியில் முதல்ல விட்டுருக்கோம் இல்லையா, எந்த இடத்துல வெளியே எடுத்தோமோ அங்கே இருக்குல்ல அந்த த்ரெட்டு தான் எடுக்கணும். அதை எடுத்து இந்த தடவையும் நான் 8 தடவை தான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து நீடில் வெளியில் எடுங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். சிக்கு ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பீடு ஸ்டோனு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. பெட்டர் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீடு ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ எதுனாலும் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் லேயரில் செகண்ட் பெட்டல் முடிச்சாச்சு. தேர்ட் பெட்டலுக்கு செகண்ட் பெட்டலோட சென்டரில் எடுக்கிறேன். வெளியில் நான் நீடில் வெளியில் எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி திரும்ப அதே மாதிரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு இதே மாதிரி ரொட்டேஷன் கொடுத்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து கீழே லாக் பண்ணிவிடுங்க. இப்போ தேர்டு பெட்டல் முடிஞ்சுது. அதே மாதிரி 4, 5 செகண்ட் லேயருக்கு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து ஃபினிஷ் ஆகும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டிச்சு தான். கொஞ்சம் பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போட போட பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஸ்ட்ரைட் லைனில் போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரோஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு இது ரோஸ் போட்டுக்கோங்க. நெக் லைனில் இந்த மாதிரி ரோசஸ் போட்டு கொடி டிசைன் போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் கேட்டிங்கன்னா ஸ்லீவில் கேட்குறாங்க அப்படின்னாலும் ஃபுல்லாக அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ரோஸு சுற்றி கொடி டிசைன்.
நார்மலாக வந்து பீடு ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ வச்சு பண்ணுவோம். அதுக்கு பதிலாக எனக்கு த்ரெட் ஒர்க் வச்சு கேட்டாங்கன்னா நீட்டாக பண்ணலாம். நிறைய இந்த புல்லியன் நாட் யூஸ் பண்ணி இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா குர்த்தீஸில் வந்து நிறைய போட்டிருப்பாங்க நெக்லைனில். நீங்கள் வந்து ஒரு காட்டன் சாரீக்கு சிம்பிளாக எனக்கு ஒர்க்கு வேணும்னா இதை வச்சு போடும்போது சும்மா அழகாக இருக்கும். உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சிலபஸில் ஆட் பண்ணல. பட் சிலபஸில் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணி நிறைய நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலாம். அதாவது ஒரு லீஃபுக்கு கூட 2 லீஃப் இருக்கிற மாதிரி நெக்லைன் போட்டு நானே ஒரு ப்ளவுஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அந்த செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு ஒரு தடவை போட்டு கொடுத்துருக்கேன். அதோட பிக்சர் இருந்ததுன்னா நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டிச்சையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு போர்ட்ரேட் பிக்சர் ஏதாவது போடுறீங்க, அதுக்கு ஏதாவது ஃப்ளார் டெக்கரேஷன் மாதிரி பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் 4th அண்ட் 5th பெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெட்டலோட உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு செகண்ட் லேயர் முடிச்சாச்சு. இப்போ 3rd லேயருக்கு இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஷேடு வந்து பிங்க் நான் எடுத்திருக்கேன். முதல்ல வச்சுருந்த பிங்க்கோட இப்போ கொஞ்சம் டார்க் பிங்க் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் லேயரு எந்த இடத்துல 3rd லேயர் ஆக்சுவலாக எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேயருங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 9 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்து கொஞ்சம் லேயர் வந்து பெருசாகுது இல்லையா? இப்போ இதுக்கு வந்து 9 டைம்ஸ் சுற்றி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 9 டைம்ஸ் எடுத்திருக்கேன். அதே ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 5x5 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது ஸ்டாண்ட்ஸில் வித்தியாசப்படலை. வேணுன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ஸ் கூட எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஏன்னா அவுட்டர் லேயர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட எடுக்கலாம். பட் நான் இதுக்கு வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரொட்டேஷன் கொடுத்து சிக்காகாமல் பார்த்து எடுத்து இந்த லேயரை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கும் மேலே அடுத்த லேயர் வேணும்னாலும் போடலாம். பட் எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து 3 லேயர் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ரோஸை. நீங்கள் உங்களுக்கு இதை விட இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட அடுத்து இன்னொரு லேயர். நான் இப்போ வந்து இதில் வந்து 3 போட்டோம். ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு 2 லேயர் போட்டுட்டு அடுத்து இதில் 5 லேயர்ஸ் போட்டோம். 5 பெட்டல்ஸ் போட்டோம். இப்போ இந்த 3rd லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பெட்டல்ஸ் வரும். நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 பெட்டல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு போடுறீங்கன்னா இன்னொரு பெட்டல் ஆட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஏன்னா லேயர் பெருசாகி போகும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இந்த சைஸே வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்டை மட்டும் போட்டு 2 லேயர் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு பட்டு மாதிரி வரும்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். எப்படி நம்ம இந்த இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது வந்து செகண்ட் லேயர் போட்டாச்சு. செகண்ட் பெட்டல் போட்டுட்டோம். 3rd லேயரில் செகண்ட் பெட்டல் போட்டாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வரும்போது லாஸ்ட் பெட்டல் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதில் 6 பெட்டல் போடுறோம்னா லாஸ்ட் பெட்டலை ஃபஸ்ட்டு பெட்டலோட இன்சைடில் கொண்டு போய் தான் நம்ம வந்து உள்பக்கமாக கொண்டு போய் நீடிலே இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோன்னே தெரியாது அந்த ரோஸ் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் லாஸ்ட் பெட்டல் போடும்போது ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டதுக்கு உள்பக்கமாக இதெல்லாம் வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்க்க வேண்டியது கவுண்டிங் மட்டும்தான். ஒன்றுமே இல்லை. இந்த கவுண்டிங் கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் எல்லா ஸ்டிச்சஸும். அதுக்காக தான் கவுண்டிங் வந்து முக்கியம்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக நீடில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்து அடுத்த லேயர் பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பிடிச்சிட்டு கரெக்டாக எல்லா த்ரெட்டையும் உள்பக்கமாக இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து இதை முடிச்சுக்க வேண்டியது தான். இதில் வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 6 இது இருக்கும், ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து சிங்கிளாக போட்டு யூஸ் பண்ணாலே போதும். 6 அது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஷைனிங் இருக்காது. நம்ம இந்த இது போடுற மாதிரி ஷைனிங் இருக்காது. இப்போ நான் வந்து இந்த 3rd லேயரும் முடிச்சிட்டேன். உள்ளே வந்து லைட்டாகவும் கொஞ்சம் வெளியில் பக்கம் வந்து டார்க்காகவும் கொடுத்து முடிச்சிருக்கேன் நான். இப்போ இந்த 6th லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரோட உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு எண் நாட் போடும்போது நம்ம எப்படி போடணும்னா அப்படியே
அப்படியே ஃப்ரேமை திருப்பி கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது உள்ளே வந்து ரேண்டமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாகவே 2-3 தடவை வந்து நீடியில் குத்தி குத்தி உள்பக்கம் இழுத்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பின் பக்கமாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டாலும் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது உள்பக்கமாக குத்தி எடுங்க. மேலே இருக்க த்ரெட்டு ஏற்கனவே போட்டிருக்க பெட்டல்ஸ் எது மேலேயும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. பார்த்து இது பண்ணுங்கள். இல்லை ஃப்ரேமை திருப்பிட்டு நீங்கள் நாட் போட்டாலும் ஓகே. இப்போ இதில் கொஞ்சம் லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் 4x4 4/8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் க்ரீனில். லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்றேன் இந்த வீடியோலேயே. இதுக்கு இந்த லீஃபோட கார்னரில் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து சென்டர். இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு எங்கேருந்து வேணாலும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நீடில் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீடில் இறக்கிடுங்க. இந்த த்ரெட்டை கையில் இருக்கிற த்ரெட்டை கீழே விட்டுறக்கூடாது. இப்போ கீழே இந்த இடத்துல நீடில் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சை விட்டுருங்க. இப்போ இதை லாக் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பஞ்சு கொடுத்து இந்த இதை செக்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஆப்போசிட் இந்த சைடு எடுத்து அந்த சைடு கொடுத்து ஃபுல் வந்து லீஃபையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு மெத்தடு. இப்போ விட்டிங்கன்னா இந்த மாதிரி போய்டும். அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. விடாமல் இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு இதை செக்யூர் பண்ணிட்டு அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சும் போட்டுருங்க. இது ஒரு மெத்தடு, இந்த மாதிரி நம்ம லீஃப் போடுறது. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து லீஃப் போடலாம். அது இன்னுமே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எந்த மெத்தடு வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இதுனாலும் ஓகே, அதுனாலும் ஓகே. இது கொடுத்துட்டு நீங்கள் அவுட்லைன் வந்து ஒரு சரி த்ரெட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் இந்த இது வந்து ஸ்டெம்மெல்லாம் வந்து சுகர் பீடோ இல்லை கட் பீடோ கொடுத்து ஸ்டெம்மு கொடுத்தாலும் கொஞ்சம் கிளிட்டரிங்காக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வந்து வெறுமே த்ரெட் ஒர்க்கு மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னா த்ரெட்லேயே எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. இந்த மாதிரி லீஃப் வந்து நீங்கள் வரைஞ்சிருக்க லீஃபை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லீஃப் இது கொடுக்கணும். ஒரு லேயர் மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த காம்பு பகுதி வரும் இல்லையா, அது மாதிரி வர்றதுக்கு ஒரு சின்ன லேயர் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இது வந்து நான் வந்து வெறும் டார்க் க்ரீன் வச்சு இந்த பெட்டல் போட்டிருக்கேன், இந்த லீஃப் போட்டிருக்கேன். இதே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஷேடு கலந்து கூட கொடுக்கலாம். ஒரு லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ரெண்டையும் கலந்து ஷேட்ஸ் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் அடுத்தடுத்த லீஃபில் அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து போட்ட லீஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து டார்க்கு, 2 ஸ்டாண்ட்ஸ் லைட்டு, அதை எடுத்து தான் போட்டிருக்கேன். இது மாதிரி 4 பெட்டல் 4 லீஃப் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு லீஃப் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். நமக்கு இஷ்டம்தான். இந்த ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டெம் ஸ்டிச் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆரியிலே ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம், அதே மாதிரி நார்மல் த்ரெட்டை வச்சு நார்மல் நீடில் வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போட வேண்டியதான். ஸோ இது பார்க்கும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார், அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே நெக்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்லீவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.